Hi friends, I am Mohan from Kishop Academy. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன லைவ் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் வளங்கள் தொழிலகங்கள் சரிங்களா. ரொம்ப முக்கியமான பாடம், ரொம்ப பெரிய பாடம் கூட, நிறைய தகவல்கள் இருக்கக்கூடிய பாடம் சரிங்களா. ஸோ இந்த பாடம் ஒரு டைம் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்கும். ஸோ இந்த பாடம் திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த லைவையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போல்லாம் இந்த பாடம் மறுபடியும் மறக்கிற மாதிரி தோணுதோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைவை நீங்கள் ஆஃப்லைனில் கூட எடுத்து பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி, நாட்டின் மொத்த சர்க்கரை உற்பத்தியில் 50% கொண்டு முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? யூபி, உத்தரப்பிரதேசம் சரிங்களா. உத்தரப்பிரதேசம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 50% நாட்டோட மொத்த சர்க்கரை உற்பத்தியில் 50% மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் சரிங்களா. ஏன்னா அங்கே கரும்பு நிறைய விளையும் உத்தரப்பிரதேசத்தில். உத்தரப்பிரதேசம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகையும் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம், அதே மாதிரி இயற்கை வளங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் சரிங்களா. ஸோ அடுத்த கேள்வி, ரெண்டாவது கேள்வி, கலப்பு, தேனிரும்பு மற்றும் கடல் பாசி எஃகு உற்பத்தி செய்யும் நிறுவனம் எது? ஸோ ஒரு பாக்ஸ் ஐட்டம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா, அந்த பாக்ஸ் ஐட்டத்தில் இருந்தும் கேள்விகள் வரும். கலப்பு, தேனிரும்பு, கடல் பாசி எஃகு எது? விஸ்வரயா இரும்பு எஃகு நிறுவனம், விஸ்வேஸ்வரயா சரிங்களா. சில இதில் வந்து பார்த்திங்கன்னா விஸ்வரேயான்னு கொடுத்துருப்பாங்க, சில இடத்துல வந்து விஸ்வேஸ்வரையான்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நாட்டோட முதல் பொதுத்துறை நிறுவனம் எது? இந்த விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம் தான் சரிங்களா, நாட்டோட முதல் பொதுத்துறை நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அடுத்து, இயற்கையில் பெறப்பட்டு உயிரினங்களால் பயன்படுத்தப்படும் அனைத்து வளங்களும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இயற்கை வளம், இயற்கையால் பெறப்பட்டு உயிரினங்களால் பயன்படுத்தப்படக்கூடிய எல்லாமே இயற்கை வளங்கள். அதுதான் ரெண்டா பிரியும். என்னென்னு பிரியும்? புதுப்பிக்கத்தக்க வளம், புதுப்பிக்க இயலாத வளம்னு சொல்லி இந்த இயற்கை வளம் தான் ரெண்டா பிரியும் சரிங்களா. தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் எங்கு அமைந்துள்ளது? தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள், தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலை, அதுதான் அது கரெக்டான மீனிங். இது எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் சி, மத்திய பிரதேசம். இது என்ன சொல்லுவாங்க? NEPA சொல்லுவாங்க, நேஷனல் நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் மில்ஸ் லிமிடெட். இப்படியும் கேட்கலாம். என்னது? நேஷனல், பாருங்க, நேஷனல் நியூஸ் பிரிண்ட்டு சரிங்களா, நியூஸ் பிரிண்ட்டு அண்டு பேப்பர் மில்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது மத்திய பிரதேசத்தில் எங்கே இருக்குது? கமெண்ட் பண்ணுங்க. மத்திய பிரதேசத்தில் இருக்குது. மத்திய பிரதேசத்தில் எந்த இடத்துல இருக்கு? மாவட்டம் அல்லது அந்த ஊர்? பர்கான்பூர் மாவட்டம், நேபா நகர், கரெக்டு சரிங்களா. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்களா இது அமைஞ்சிருக்கு சரிங்களா. அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை, இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை எங்கு நிறுவப்பட்டது? ஆப்ஷன் டி, செராம்பூர். செராம்பூர் எங்க இருக்கு? செராம்பூர் எங்க இருக்கு? தொடங்கப்பட்ட வருஷமும் இது செராம்பூர் எங்க இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்க? வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கம். வருஷம் கமெண்ட் பண்ணுங்க, வருஷம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே, குட் சரிங்களா. ஸோ அடுத்த கேள்வி, இந்தியா உலக அளவில் அதிக காற்றாலை திறன் கொண்ட நாடுகளில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? இந்தியா உலக அளவில் அதிக காற்றாலை திறன் கொண்ட நாடுகளில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? எத்தனை? 4வது இடம் சரிங்களா, 4வது இடத்தில் உள்ளது. ஸோ அடுத்த கேள்வி, இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலை கொண்டுள்ள மாநிலமாக விளங்குவது எது? ராஜஸ்தான், குஜராத், தமிழ்நாடு, கர்நாடகா. எது? தமிழ்நாடு தான் சரிங்களா. தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலை கொண்டுள்ள மாநிலம். தமிழ்லேயும் வரும், இது தமிழ்லேயும் இதே மாதிரி ஒரு இது வரும். 10ஆவதுல காற்று சம்பந்தமான ஒரு பாடத்தில் இந்த பாயிண்ட் வரும் சரிங்களா. ஸோ அடுத்த கேள்வி, இந்தியா
சூரிய சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? இந்திய சூரிய சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? எங்க? டெல்லி. சரிங்களா, புது டெல்லி. அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா SECIன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்படின்னா என்ன? சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, SECI சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா புதுடெல்லியில் அமைந்துள்ளது. அதோட ஷார்ட் ஃபார்மு அதுக்கு என்ன அர்த்தம் வரும்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஒருவேளை இப்படி கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்தா நம்ம மாட்டிப்போம், அதுக்கு தான். சரிங்களா. ஸோ அடுத்து, நீண்ட மற்றும் பட்டை எக்குகளை எங்கே தயாரிக்கப்படுகிறது? நீண்ட மற்றும் பட்டை எக்குகள் எங்கே தயாரிக்கப்படுகிறது? எங்க? டோர்னகல். சரிங்களா, டோர்னகல் எங்க இருக்கு? எங்க இருக்கு? கர்நாடகாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோர் நகல் இருக்குது. அது தயாரிக்கிற இடம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர் எஃகு ஆலை. அதாவது உற்பத்தி பொருட்கள்னு வரும். அந்த உற்பத்தி பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஆலை கொடுத்துருப்பான். 10 ஆலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி பொருட்கள் வேற வேறையாக தான் கொடுப்பாங்க, ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அதனால தான் அதுலேருந்து நம்ம எடுத்திருக்கோம் கேள்வி. ஸோ அடுத்து, தமிழ்நாட்டில் உள்ள மொத்த நெசவாலைகளின் எண்ணிக்கை. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த நெசவாலைகளின் எண்ணிக்கை என்ன? ஆப்ஷன் ஏ 435. ஏன் 200 கொடுத்துருக்கோம்? ஏன் 200 கொடுத்துருக்கோம்? அந்த 435 கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட நெசவாலைகள் எந்த சரௌண்டில் இருக்கு? கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இந்த மாதிரியான அந்த கொங்கு பெல்ட் பக்கம் அதிகமாக இருக்கு. சரிங்களா, மொத்தம் 435க்கும் மேற்பட்ட நெசவாலைகள், அதில் 200க்கும் மேற்பட்ட நெசவாலைகள் ஒரே இடத்துல செறிஞ்சிருக்கு. அதனால தான் கோயம்புத்தூர் என்ன சொல்கிறோம்? தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. ஸோ அடுத்து, குறைவான விலையில் கிடைக்கக்கூடிய இளநார். குறைவான விலையில் கிடைக்கக்கூடிய இலைநார் எது? சணல். சாக்கெல்லாம் தைக்கிறாங்க இல்லையா? சரிங்களா, இதில் பாருங்க, பட்டு காஸ்ட்லி, காட்டனும் சணலோட கம்பேர் பண்ணும்போது பருத்தி காஸ்ட்லி, ரோமம் சொல்லவே தேவையில்லை. ஸோ குறைவான விலையில் எது? சணல் தான். சரியா. ஸோ அடுத்தது, தேசிய அனல் மின் நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? தேசிய அனல் மின் நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? எந்த ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1975. ஆப்ஷன் ஏ 1975. சரிங்களா. ஸோ அடுத்த கேள்வி, ஜெர்மனியின் தொழில்நுட்ப உதவியுடன் தொடங்கப்பட்ட இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? ஜெர்மனியின் தொழில்நுட்ப உதவியுடன் தொடங்கப்பட்ட இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? ஒடிசா. சரிங்களா, அது என்ன சொல்லுவாங்க? HSL, இந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட். சரிங்களா, இந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட். சரிங்களா. ரூர்கேலா, ஆக்சுவலாக ரூர்கேலா ஒடிசா. முதல்ல இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச புதுசில் 3 முக்கியமான எஃகு தொழிற்சாலைகள், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிற்சாலைகள் தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா, அது 3க்கும் ஒவ்வொன்று ஹெல்ப் பண்ணியிருக்கும். ரஷ்யா ஒன்று ஹெல்ப் பண்ணியிருக்கோம், இங்கிலாந்துக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணியிருக்கோம், ஜெர்மனி ஒன்று ஹெல்ப்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒடிசானும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கொடுக்கலாம்? ரூர்கேலானும் கொடுக்கலாம். என்னது? ரூர்கேலா அப்படின்னு கூட கொடுக்கலாம். சரிங்களா, மவுஸில் எழுதுறா, அதனால அப்படி தான் இருக்கும். சரிங்களா. ஸோ அடுத்து, இந்தியாவின் அணுமின் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? அணுமின் திட்டம். அனல் மின் வேற, அணுமின் வேற. அணுமின்னா என்னது? அணுவை உடைச்சி அதிலிருந்து கரண்ட் எடுக்கிறது. ஸோ 1940. சரிங்களா. அடுத்து, இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ கொல்கத்தா.
ஆப்ஷன் ஏ கொல்கத்தா. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, கெயில் சரிங்களா இந்திய இயற்கை வாயு நிறுவனத்தின் தலைமையகம். கெயில் இருக்கு இல்லையா, இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? டெல்லி. சரிங்களா? கெயில்னா என்னது? கெயில்னா என்னது? கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். சரிங்களா? கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், இயற்கை எரிவாயு நிறுவனம். கேஸ்னா என்னது? இயற்கை எரிவாயு. அதான் வந்து பார்த்தீங்கன்னா கெயில்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபுல் ஃபார்ம்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் புதுப்பிக்க இயலாத வளங்களுக்கு எடுத்துக்காட்டு. நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு, இவை அனைத்தும். ஈஸியான கேள்வி, டப்புன்னு போட்டு போயிடணும். இவை அனைத்தும், இது மூணுமே புதுப்பிக்க முடியாது. இதெல்லாம் உருவாகிறதுக்கு பல கோடி ஆண்டுகள் ஆகும். ஒரு தடவை எடுத்து யூஸ் பண்ணிட்டோன்னா மறுபடியும் அது உருவாகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? பல கோடி ஆண்டுகள் ஆகும். அதனால தான் இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், அனல் மின் நிலையம், அணுமின் நிலையம், சரிங்களா, காரு பைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியில் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அடுத்து, துருப்பிடிக்காத எஃகு இரும்பு, துருப்பிடிக்காத இரும்பு எங்கு தயாரிக்கப்படுகிறது? எங்க ஊர். என்ன ஊர்? சேலம். சேலம் ஸ்டீல் பிளான்ட். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா துருப்பிடிக்காத இரும்பு எஃகு தயாரிக்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ அடுத்து, கரும்பு உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடம்? ஆல்ரெடி இது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். எத்தனையாவது இடம்? 2வது இடம். ஃபர்ஸ்ட் யார் வருவா? ஃபர்ஸ்ட் யார் வருவா? நம்மளோட பக்கத்து நாடு யார்? சைனாக்காரன். சைனாக்காரனுக்கு நமக்கு தான் போட்டியே. நிறைய இடத்துல அவன் ஃபஸ்ட்டு வருவான், நம்ம செகண்ட் வருவோம். சரிங்களா? ஸோ அடுத்து, ஜின்னிங் முறை கீழ்கண்டவற்றில் எதனுடன் தொடர்புடையது? இது வந்து ஒரு டிஎன்பிசி முறை, டிஎன்பிசி கேள்வி. 2019 அதுக்கு முன்னாடி நடந்ததில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஜின்னிங் முறையில் எது பிரித்தெடுக்கப்படுகிறதுன்னு கேட்பாங்க. ஜின்னிங் முறையில் எது பிரித்தெடுக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. என்னது? பருத்தி. சரிங்களா? இது ஒரு டிஎன்பிசி கேள்வி, பார்த்துங்க. இந்தியா பருத்தி உற்பத்தியில் உலகின் எத்தனாவது பெரிய நாடாகும்? மூன்றாவது பெரிய நாடு. பருத்தி உற்பத்தியில் இந்தியா 3வது பெரிய நாடு. சரிங்களா? நாட்டின் மொத்த இரும்புத்தாது உற்பத்தியில் முதன்மை உற்பத்தியாளராக திகழும் மாநிலம் எது? ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்ஷெட்பூர் இருக்கும். இங்கே தான் டாடா டீல்ஸ் முதல்ல ஆரம்பித்தாங்க 1900 காலகட்டங்கள்லேயே. என்ன மாநிலம்? ஜார்க்கண்ட். நம்ம தோனி பிறந்த மாநிலம். தோனினா இரும்பு மாதிரி ஒரு மனிதர் அப்படின்னு நான் வச்சுங்க. சரிங்களா? ஜார்க்கண்ட், ஜாம்ஷெட்பூர். சரிங்களா? ஸோ அடுத்து, இயற்கை எரிவாயு கீழ்கண்ட எந்த காரணத்தினால் உருவாகிறது? அதிக வெப்பம், அழுத்தம், சரிங்களா, ஏ மற்றும் பி எதுவும் இல்லை. ஈஸியான கேள்வி, டப்புன்னு போட்டு போயிடணும். ஆப்ஷன் சி, ஏ மற்றும் பி. இயற்கை எரிவாயு அதிக வெப்பத்தாலையும் அதிக அழுத்தத்தாலையும் உருவாகிறது. சரிங்களா? அடுத்து, இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் எங்கு நிறுவப்பட்டது? இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் எங்கு நிறுவப்பட்டது? எங்க? டார்ஜிலிங். வருஷம் கமெண்ட் பண்ணுங்க. வருஷம் கமெண்ட் பண்ணுங்க. கரெக்ட், 1897. சரியா? அடுத்து 24, தேசிய காற்றாற்றல் நிறுவனம். தேசிய காற்றாற்றல் நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? நம்ம ஊர்ல தான், நம்ம மாநிலத்தில். எங்க? ஆப்ஷன் பி, சென்னை. ஏன் அப்படின்னா நாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் முதல் இடத்துல இருக்கிறோம் காற்றாலை மின் உற்பத்தியில். அதனால தான் காற்றாற்றல் நிறுவனம் இங்கு அமைந்திருக்கு. சரிங்களா? அடுத்து 25, நீர்மின் சக்தி உலக மின் தேவையில் எத்தனை சதவீதத்தை உற்பத்தி செய்கிறது? ஆப்ஷன் ஏ 7%. ஆப்ஷன் ஏ 7%. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, இந்திய தேசிய நீர்மின்
சக்தி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம். பரிதாபாத். ஸோ முதல் நீர்மின் நிலையம் தான் டார்ஜிலிங். நீர்மின் நிறுவனம் ஃபரிதாபாத். ஃபரிதாபாத் எங்க இருக்கு? ஸோ எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா. ஹரியானா இருக்கு இல்லையா, ஹரியானாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது அமைஞ்சிருக்கு. ஒருவேளை ஃபரிதாபாத்துன்னு கொடுக்காம ஹரியானா அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் சூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா NHPC, நேஷ்னல் ஹைட்ராலிக் பவர் கார்பரேஷன். நேஷ்னல் ஹைட்ராலிக் பவர் கார்பரேஷன். சரிங்களா, தெரிஞ்சு வச்சுங்க. புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க NHPCன்னு கொடுத்துருப்பாங்க, அது பக்கத்தில் நேஷ்னல் ஹைட்ராலிக் பவர் கார்பரேஷன் எழுதி வச்சுங்க. சரிங்களா. ஸோ அடுத்த கேள்வி, தமிழகத்தில் இயற்கை எரிவாயு காணப்படும் 2 இடம் எது? சாரி, நானே ஆன்சர் பண்ணிட்டேன், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஆப்ஷன் ஏ மற்றும் பி. என்னது? மங்கமடம், நெய்பள்ளத்தூர். புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க தமிழ்நாட்டில் இயற்கை எரிவாயு இந்த இடத்துல காணப்படுதுன்னு புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, சாரி, நானே ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த கேள்வி, நாட்டின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் எங்கு அமைந்துள்ளது? ரொம்ப முக்கியமான கேள்வி, அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வி, பழைய புத்தகத்திலையும் இந்த குறிப்புகள் இருக்கும். ஆப்ஷன் ஏ மும்பை ஹை. மும்பை ஹை எண்ணெய் வயல். சரிங்களா. ஸோ அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கு நிறுவப்பட்டது? இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கு நிறுவப்பட்டது? தாராபூர். என்ன வருஷம்? என்ன வருஷம் கமெண்ட் பண்ணுங்க. 1969. சரி, இந்த தாராபூர் எங்கு இருக்கு? தாராபூர் எங்கு இருக்கு? அதை கமெண்ட் பண்ணுங்க. அதை கமெண்ட் பண்ணுங்க. தாராபூர் எங்க இருக்கு? எந்த மாநிலத்தில் இருக்கு? எந்த மாநிலம்? மும்பை. சரிங்களா, மும்பைக்கு அருகில். சரியா. ஸோ அடுத்து, தாது எண்ணெய் என்று அழைக்கப்படுவது எது? தாது எண்ணெய் என்று அழைக்கப்படுவது என்னது? பெட்ரோலியம், நிலக்கரி, டீசல், இவை அனைத்தும். தெரியும், சில பேர் இவை அனைத்தும் போடுவீங்கன்னு தெரியும். சரிங்களா, இல்லை, என்னது? பெட்ரோலியம். பெட்ரோலியம் தான் தாது எண்ணெய். ஸோ அடுத்த கேள்வி, சுண்ணாம்புக்கல் கீழ்கண்ட எதை கொண்ட பாறைகளில் காணப்படுகிறது? சுண்ணாம்புக்கல் கீழ்கொண்ட எந்த பாறைகளில் காணப்படுகிறது? ஈஸியான கேள்வி. சுண்ணாம்பு சத்தை என்னன்னு சொல்லுவோம்? கால்சியம்னு சொல்லுவோம். ஸோ கால்சியம் எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஏ அண்ட் பி. ஏ மற்றும் பி. சரிங்களா. ஸோ அடுத்து, தீப்பாறைகள் மற்றும் உருமாறிய பாறைகளின் கலவையாக காணப்படும் தாது எது? தீப்பாறைகள் மற்றும் உருமாறிய பாறைகளின் கலவையாக காணப்படும் தாது. இரும்பு தாது. சரிங்களா, என்ன தாது? இரும்பு தாது. ஸோ இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கொஞ்சம் பெக்குலியரான கேள்விங்க, நம்மளை குழப்பக்கூடிய கேள்விகள். அதனால தான் இந்த மாதிரி கேள்விகள் நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா. ஸோ அடுத்து, மின்சாரம் செய்ய உற்பத்தி செய்யப்படும் வளங்கள், மின்சாரம் செய்ய உற்பத்தி செய்ய பயன்படும் வளங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? உயிரி வளங்கள், மின் வளங்கள், எரிசக்தி வளங்கள். பி மற்றும் சி. அதுதான் வேகமாக போடக்கூடாது. சில பேர் ஆப்ஷன் டி போடுறீங்க. இல்லை, எரிசக்தி வளங்கள். என்னது? ஏன்னா ஒன்றை எரிச்சு தான் அதன் மூலமாக மின் வந்து சக்தியாக வெளிப்படுது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எரிசக்தி வளங்கள். சரிங்களா. ஸோ அடுத்து, நீர் ஏற்றுவதற்கும் கப்பலை இயக்குவதற்கும் பயன்படுத்தப்படும் மின்சாரம் எது? நீர் ஏற்றுவதற்கும் கப்பல் இயக்குவதற்கும் பயன்படும் மின்சாரம் அல்லது பயன்படும் சக்தி. சரிங்களா. ஆக்சுவலாக கேள்வி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னென்னு வரும்? சக்தின்னு வரும். எந்த சக்தியில் இது இயங்குது? என்ன சக்தி? காற்று சக்தி. சரிங்களா. ஸோ கப்பல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி பெரிய பெரிய கப்பல் இருக்கும்.
இந்த பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிடமாக இருக்கும், இங்கே காலியாக தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காற்று இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஏற்றி இறக்கி அது உள்ளே இருக்கிற காற்றை வச்சு இந்த கப்பலை வந்து பார்த்திங்கன்னா இயக்குவாங்க. சரிங்களா? அடுத்து பொறுத்துங்க. ஆந்தர்சைட்னா எத்தனை பர்சன்ட் அதில் கார்பன் இருக்கும், பிட்டுமனஸ்னா இந்த பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன். சரிங்களா? அதை கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் ஏ, பி 1 2 3 4 4 3 1 2 3 2 4 1 2 3 1 4. ஆப்ஷன் ஏ. ஸோ ஆந்திரசைட்னா ரொம்ப கார்பன் அதிகமாக இருக்க தூயது. இது செகண்ட் கிரேடு, இது தேர்ட் கிரேடு. மரக்கறி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது, மரத்தை எரித்து அதன் மூலமாக கறி வரும் இல்லையா, அதை யூஸ் பண்ணுறதா வந்து பார்த்திங்கன்னா மரக்கறி. அதில் கார்பன் கம்மியாக இருக்கும். ஸோ ஆந்திரசைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கார்பன் இருக்கும். அப்போ என்னது, பத்திக்கிட்டு எரியும், நிறைய சக்தியை வெளிப்படுத்தும் இந்த ஆந்திரசைட் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அடுத்து, இந்தியாவில் கைத்தறி வளர்ச்சி ஆணையாளர் அலுவலகம் எங்கு உள்ளது? இந்தியாவில் கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ புதுடெல்லி. ஆப்ஷன் ஏ புதுடெல்லி. அடுத்து, சர்க்கரை தொழில் எதனை அடுத்து இரண்டாவது பெரிய வேளாண் சார்ந்த தொழில்? சர்க்கரை தொழில் எதனை அடுத்து இரண்டாவது பெரிய வேளாண் சார்ந்த தொழில்? ஸோ அப்போ எது ஃபஸ்ட்டுன்னு கேட்குறான். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேள்வி தான் வரும். வேளாண் தொழிலில் சர்க்கரை 2னா ஃபஸ்ட்டு எது அப்படின்னு கேட்குறான். ஃபஸ்ட்டு எது? சாப்பிட்றதுக்கு முன்னாடி நமக்கு எது முக்கியம்? ட்ரெஸ் எதுலேருந்து வரும்? பருத்தி. ஸோ நம்மளோட மிகப்பெரிய ஒரு ஏற்றுமதி எது? ட்ரெஸ்ஸு தான். சரிங்களா? ஸோ அடுத்து, இந்தியாவில் உள்ள மேக்னடைட் படிவுகளில் எந்த மாநிலம் மட்டும் 72% பங்கினை கொண்டுள்ளது? மேக்னடைட். இரும்பு தாதுல மேக்னடைட்டு, ஹேமடைட்டுன்னு வரும். ஸோ அதில் மேக்னடைட்டு இந்தியாவில் எங்கே அதிகமாக இருக்குது? கர்நாடகா. ஆப்ஷன் டி கர்நாடகா. சரிங்களா? ஸோ அடுத்து, நாட்டின் மொத்த இரும்பு தாது உற்பத்தியில் முதன்மை உற்பத்தியாளராக திகழும் மாநிலம் எது? இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். என்ன மாநிலம்? ஜார்க்கண்ட். சரியா? சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தமிழ்நாட்டில் இரும்பு உற்பத்தி செய்யும் மாவட்டங்கள் எது? ரொம்ப முக்கியமான கேள்வி. அவசரப்படாதீங்க, பொறுமையாக போடுங்க. சரிங்களா? தப்பு பண்ணாதீங்க. ஆப்ஷன் டி இவை அனைத்தும். நாமக்கல், சேலம், திருவண்ணாமலை இரும்பு தாது உற்பத்தி செய்யும் மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இதுன்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பான். சரிங்களா? எல்லாம் சேலம் அப்படின்னு போட்டு போகக்கூடாது. இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. சரிங்களா? செயில்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அதுதான் எங்கே இருக்குது? சேலத்தில் இருக்குது. ஸ்டீல் அண்ட் அலுமினியம் இந்தியா லிமிடெட். சரிங்களா? ஸோ அடுத்து, சுண்ணாம்பு கல்லின் முக்கிய உற்பத்தியாளர் மாநிலம்? சுண்ணாம்பு கல்லின் முக்கிய உற்பத்தியாளர் மாநிலம். ஓகே, எப்படியும் ஆப்ஷன் டி, ஏபிஏ தான் இருக்குன்னு போட்டுறீங்களா? இல்லை, ஆப்ஷன் ஏ ஆந்திரா. ஆப்ஷன் ஏ ஆந்திரா. சரிங்களா? ஸ்பீடாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பாடம் பெருசு, எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கூற்றுகள் எடுக்காமல் டைரக்ட் கேள்வி தான் எடுத்திருக்கு. சரிங்களா? டக்குன்னு இது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாடம் படிச்சுட்டு அதையே நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. டக்குன்னு இருக்கணும். சிமெண்ட், உரங்கள், சுவர்பெட்டிகள், பாரிசாந்து போன்றவற்றின் மூலப்பொருள்களாக விளங்குவது? இதில் இங்கே பாருங்க, சிமெண்ட்டு உரன்னு வந்துருச்சுனாவே உங்களுக்கு என்ன தெரியணும்? ஜிப்சம். சரிங்களா? ஜிப்சம் ஒரு மிகப்பெரிய மூலப்பொருள் சிமெண்ட் உற்பத்திக்கு. சரிங்களா? அடுத்து, மொத்த ஜிப்சம் இருப்பில் 81% படிவுகளை கொண்டு முன்னிலை வகிக்கும் மாநிலம்? 81% ஜிப்சம் எந்த மாநிலத்தில் இருக்குது? ஜிப்சம் சிமெண்ட் தயாரிக்க. அப்போ மண் அதிகமாக இருக்கும். மண் எங்கே அதிகமாக இருக்கும்? ராஜஸ்தானில் இருக்கும். சரிங்களா? ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான். சரிங்களா? ஸோ அடுத்து, மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? அதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா
சில்க் போர்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு ஊர் போகும்போது அது முன்னாடியே ஒரு ஸ்டாஃபு சில்க் போர்டு இறங்குறீங்களான்னு கேட்பாங்க. எங்கே? ஆப்ஷன் ஏ கர்நாடகா, பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா சில்க் போர்டுன்னு, ஒசூர்லேருந்து நீங்கள் பெங்களூர் போகும்போது இந்த சில்க் போர்டு முன்னாடியே வந்துடும். சரிங்களா? கர்நாடகாவில் இருக்குது மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம், சில்க் போர்டு, சென்ட்ரல் சில்க் போர்டு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அடுத்து, இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை எங்கு நிறுவப்பட்டது? இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை எங்கு நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ கொல்கத்தா. சரிங்களா? வருஷம் கமெண்ட் பண்ணுங்க, வருஷமும் அந்த இடமும் கமெண்ட் பண்ணுங்க, வருஷமும் அந்த இடமும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது பாக்ஸ் ஐட்டம், மறந்துடக்கூடாது. வருஷம் பிளஸ் அந்த இடம். கரெக்ட். கரெக்ட், வெரி குட். சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி போவோம். ஓத சக்தி உற்பத்திக்கு மிக மிக உகந்த இடமாக உள்ளது எது? ஸோ ஆப்ஷன் ஏ காம்பே வளைகுடா. ஆப்ஷன் ஏ காம்பே வளைகுடா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் சரி, சுந்தரவன பகுதியிலையும் சரி, ஓத சக்தியை வச்சு எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? புத்தகத்தில் அது ரொம்ப பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? புத்தகத்தில் இதை மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை சில வரும்போது இதுலேயும் வரலாம், சுந்தரவன பகுதியிலையும் ஓத சக்தி அதிகமாக வந்து எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹச்சில் வந்து ஹச்சு வளைகுடாவில் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி திருவனந்தபுரத்தில் விளிஞ்சம் அப்படிங்கிற ஒரு பகுதியிலையும் ஓத சக்தி எடுக்கிறதுக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க. கடல் ஓரத்தில் வந்து அடிக்கிறதில்ல, அதுலேருந்து மின்சக்தி உற்பத்தி பண்ணுறது. சரியா? ஸோ அடுத்து, இந்திய அணுமின் சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளது? இந்திய அணுமின் சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? கொல்கத்தா. இதுவும் கொல்கத்தா தான். சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இந்திய அணுமின் சக்தி நிறுவனத்தோட இது எங்கே அமைந்துள்ளது? மும்பை. சரிங்களா? எக்ஸ்ட்ரீம்லி சாரி, மும்பை. நீங்கள் போட்டது கரெக்டு தான், ஆப்ஷன் ஏ கரெக்டு தான். சரிங்களா? மும்பையில் தான் இந்திய அணுமின் சக்தி நிறுவனத்தோட என்பிசிஐல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? என்பிசிஐஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, கோல் இந்தியா லிமிடெட் என்னது? கோல் இந்தியா லிமிடெட் இந்திய நிலக்கரி நிறுவனத்தின் தலைமையிடம், இந்திய நிலக்கரி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? கரெக்ட், கொல்கத்தா. இதுதான் கொல்கத்தா. சரிங்களா? அடுத்த கேள்வி, மூன்றாம் வகையைச் சேர்ந்த நிலக்கரி அதிகமாக காணப்படும் மாநிலங்கள் எவை? மூன்றாம் வகை நிலக்கரி சரிங்களா அதிகமாக காணக்கூடிய மாநிலங்கள் எவை? அசாம் மற்றும் பஞ்சாப். ஆப்ஷன் ஏ மற்றும் பி. ஆப்ஷன் டி. சரிங்களா? ஆப்ஷன் டி. ஸோ அடுத்து, அதிக மைக்கா படிவுகளை கொண்டுள்ள மாநிலம் எது? அதிக மைக்கா படிவுகளை கொண்டுள்ள மாநிலம் எது? ஆந்திரா. ஆப்ஷன் ஏ ஆந்திரா. ஸோ அடுத்த கேள்வி, பண்டைய காலத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்ட அலோக கனிமம் எது? பண்டைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அலோக கனிமம் எது? மைக்கா தான். சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, தேசிய அலுமினிய நிறுவனத்தின் மையங்கள் எந்த மாநிலத்தில் காணப்படுகின்றன? தேசிய அலுமினிய நிறுவனத்தின் மையங்கள் எந்த மாநிலத்தில் காணப்படுகின்றன? ஆப்ஷன் ஏ ஒடிசா. ஆப்ஷன் ஏ ஒடிசா. சரிங்களா? சிமெண்ட் மற்றும் ரசாயன தொழிற்சாலைகளில் பயன்படுவது? சிமெண்ட் மற்றும் ரசாயன தொழிற்சாலைகளில் பயன்படுவது? பாக்சைட். என்னது? பாக்சைட். சரிங்களா? அடுத்து,
இந்தியாவின் மொத்த தாமிர உற்பத்தியில் 62% உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? அலுமினியம் எஃகுனாவே என்னவா இருக்கும்? ஜார்க்கண்டாக தான் இருக்கும். ஆப்ஷன் ஏ ஜார்க்கண்ட். சரிங்களா? ஸோ தாமிரப்படிவு அதிகம் உள்ள மாநிலம், தாமிரப்படிவுகள் அதிகம் உள்ள மாநிலம் என்னது? ஆப்ஷன் பி ராஜஸ்தான். ஆப்ஷன் பி ராஜஸ்தான். இங்கே பாருங்க, தாமிர உற்பத்தி வேற, படிவு வேற. ஒருவேளை இங்கேருந்து எடுத்து இங்கே வச்சு ப்ராசஸ் பண்ணலாம். சரிங்களா? சில இடத்துல இயற்கை வளங்கள் இருக்கும், ஆனால் அது உற்பத்தி பண்ணுற இடம் வேறமா இருக்கும், வேறையாக இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து, மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? ஆல்ரெடி இந்த கேள்வி பார்த்துட்டோம். சரிங்களா? அப்போ என்ன பார்த்தோம்? மாநிலம் பார்த்தோம். இப்போ அது ஊர் எது? நான் ஆல்ரெடி சொன்னேன், பெங்களூர் சில்க் போர்டு. சரிங்களா? மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஎன்பிசி கேள்வின்னு நினைக்கிறேன், பழைய கேள்வி. சரிங்களா? ஸோ அடுத்து, வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் என்னது? தாமிரம். என்னது? தாமிரம். சரிங்களா? மாங்கனீசு படுவுகள் பெரும்பாலும் எவ்வகை பாறைகளில் காணப்படுகிறது? தீப்பாறைகள், உருமாறிய பாறைகள், படிவு பாறைகள் மற்றும் ஆப்ஷன் ஏ மற்றும் பி. ஆப்ஷன் டி சில பேர் போடுவீங்கன்றதுக்கோசரம் தான் ஆப்ஷன் டி கொடுத்தது. இல்லை, ஆப்ஷன் பி உருமாறிய பாறைகள். சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் இந்துஸ்தான் தாமிர நிறுவனத்தின் செயல்பாடுகளில் அடங்குபவை எவை? கீழ்கண்டவற்றுள் இந்துஸ்தான் தாமிர நிறுவனத்தின் செயல்பாடுகளுள் அடங்குபவை எவை? அகழ்ந்து எடுத்தல், பயன்பாடுதல், உருக்குதல், அனைத்தும். முதல்ல அகழ்ந்து எடுப்பாங்க, அடுத்து உருக்குவாங்க, அடுத்து பயன்படுத்துவாங்க. ஸோ ஆப்ஷன் டி அனைத்தும். சரியா? ஸோ அடுத்து, சரளை மண் காணப்படும் பகுதிகளில் புவியின் மேல் பரப்பில் படிவுகளாக காணப்படுவது எது? சரளை மண் காணப்படும் பகுதிகளில் புவியின் மேற்பரப்பில் படிவுகளாக காணப்படுவது எது? எந்த கனிமம்? தாமிரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோன்றனால தாமிரம் போகிறீங்களா? இல்லை, ஆப்ஷன் ஏ பாக்சைட். ஆப்ஷன் ஏ பாக்சைட். சரிங்களா? ஒரு டன் இரும்பு எஃகு உற்பத்தி செய்வதற்கு தேவையான மாங்கனீசின் அளவு? ஒரு டன்னா எத்தனை? கிட்டத்தட்ட தோராயமாக 1000 கிலோ. ஸோ 1000 கிலோ உற்பத்தி பண்ணுன்னா எவ்வளோ மாங்கனீசு கலக்கணும்? இதில் 10%? இல்லை, 1%. ஸோ 10 கிலோ. 10 கிலோ. சரிங்களா? ஸோ அடுத்து, இந்திய மாங்கனீசு தாது நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? இந்திய மாங்கனீசு தாது நிறுவனத்தின் தலைமையிடம் நாக்பூர். எங்க? நாக்பூர். சரிங்களா? அடுத்து, பின்வருவற்றுள் நிலக்கரி அமைச்சகத்தின் கீழ் வரும் பொதுத்துறை நிறுவனங்கள்? இந்திய நிலக்கரி நிறுவனம், இந்திய தேசிய பழுப்பு நிலக்கரி நிறுவனம், சிங்கநேரி கோலாரிஸ் நிலக்கரி நிறுவனம். இவை அனைத்தும். ஆப்ஷன் டி இவை அனைத்தும். சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, 64வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் கிழக்கு கடற்கரைக்கு அருகில் உள்ள எண்ணெய் வயல் எது? ஸோ எண்ணெய் வயல் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு கடற்கரை, கிழக்கு கடற்கரைன்னு 2 கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதில் சில எண்ணெய் வயல்களோட லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்தெந்த எண்ணெய் வயல்கள் எது கீழே வருதுன்னு தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி கேள்வி கூட வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ருத்ரசாகர் லாவா எண்ணெய் வயல். சரிங்களா? இது 3ம் மேற்கு கடற்கரை. சரிங்களா? மேற்கு கடற்கரை. இது மட்டும்தான் கிழக்கு கடற்கரை. அது என்னென்ன வருதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. 65வது கேள்வி, இந்தியா முழுவதும் எத்தனைக்கும் மேற்பட்ட மென்பொருள் தொழிலகங்கள் உள்ளது? சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி.
மென்பொருள் என்னது? சாஃப்ட்வேர். இது ஒரு தோராயமான நம்பர் தான். சரிங்களா? ஆப்ஷன் ஏ 500. இந்த புத்தகம் வந்ததுக்கப்புறம் நிறையா கூட ஆரம்பிச்சிருக்கலாம். சரிங்களா? அடுத்து ஆப்ஷன் சரி, கேள்வி 66. இந்தியாவின் முதல் மென்பொருள் தொழிலகம் எது? இந்தியாவின் முதல் மென்பொருள் தொழிலகம். இப்போ வரைக்கும் கொடி கட்டி தான் பறந்துட்டு இருக்காங்க அவங்க. என்னது? டிசிஎஸ். டிசிஎஸ்னா என்னது? டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். சரிங்களா? இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த சாஃப்ட்வேர் கம்பெனி எது? டாடா. டிசிஎஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். சரிங்களா? அடுத்து பாரத கனரக மின்சாதன நிறுவனத்தின் கிளைகள் அமைந்துள்ள இடம் எது? பெல். ஆப்ஷன் டி அனைத்தும். தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல முக்கியமான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு. அது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் ஒரு பெல்லோட பெரிய இண்டஸ்ட்ரி, பெரிய தொழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அது என்ன டிஸ்ட்ரிக்ட்? நிறைய பேர் அந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்களா இருப்பீங்க. திருச்சி. திருச்சியில் பெல்லோட ஃபேக்ட்ரி, பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது. பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட். பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட். அதுதான் பாரத கனரக மின்சாதன நிறுவனம். பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட். சரிங்களா? அடுத்து இந்தியாவின் வாகன தொழிலகங்கள் எத்தனை திரள்களாக உள்ளன? வாகன தொழிலகம்னா இந்த தயாரிக்கிறாங்கல்ல, கார்லாம் தயாரிப்பாங்க. சரிங்களா? அது எத்தனை திரள்களாக உள்ளது? 4 திரள்களாக உள்ளது. ஆப்ஷன் ஏ. சரிங்களா? வட இந்தியாவில் டெல்லி, குர்காவனு, அப்புறம் மேற்கில் வந்து பார்த்திங்கன்னா நாசிக்கு, அப்புறம் அவுரங்காபாத்து, தென்னிந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, பெங்களூர், ஒசூர், அப்புறம் கிழக்கில் ஜாம்ஷெட்பூர். இந்த மாதிரி 4 திரள்களாக. திரள்கள்னா என்னது? அந்த கிளஸ்டர்ஸ், காரு பைக்கு தயாரிக்கிற கிளஸ்டர்ஸ். சரிங்களா? தமிழ்நாட்டில் சென்னையிலையும் பெங்களூர்லேயும் ஒசூரில் இருக்கும். ஓலா டிவிஎஸ்லாம் நிறையா ஒசூர்லேருந்து மேனுஃபேக்சரிங். சரிங்களா? ஸோ அடுத்து 2004 தொடங்கப்பட்ட இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் முக்கிய நோக்கம் என்ன? அதிக தொழிற்சாலைகளை உருவாக்குதல், வேலைவாய்ப்பு அளித்தல், உற்பத்தி காரணிகளை பெருக்குதல், இந்தியாவை சிறந்த தொழிலக உற்பத்தி மையமாக்குதல். ஆப்ஷன் டி. இது 1 பண்ணாலே இது 3 இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஆப்ஷன் டி, இந்தியாவை ஒரு சிறந்த தொழிலக உற்பத்தி மையமாக்குதல். சரிங்களா? ஸோ அடுத்து 70வது கேள்வி. தற்போது இந்தியா வாகன உற்பத்தியில் எத்தனையாவது பெரிய நாடாக விளங்குகிறது? ஏழாவது. ஆப்ஷன் ஏ 7வது மிகப்பெரிய கார் மேனுஃபேக்சரர். சரிங்களா? கார் மட்டும் இல்லை, ட்ரக்கு இதெல்லாம் கூட நம்ம பண்ணுறோம். சரிங்களா? அடுத்து சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்பட காரணம். ஸோ ஆசியாவின் டெட்ராய்டு என்ன அப்படின்னு கேள்வி வந்திருக்கு. ஆசியாவின் டெட்ராய்டு, அதாவது அமெரிக்காவில் டெட்ராய்டுன்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே என்ன பண்ணுவாங்க? நிறைய கார் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அது மாதிரி ஆசியாவில் சென்னைன்னு அழைக்கப்படுறதுக்கான காரணம் வாகன தொழிற்சாலைகள், காரு பைக்கு மேனுஃபேக்சரிங். சரிங்களா? ஸோ அடுத்து 1948ஆம் ஆண்டு இந்துஸ்தான் மோட்டார் நிறுவனம் எங்கு தொடங்கப்பட்டது? 1948ஆம் ஆண்டு இந்துஸ்தான் மோட்டார் நிறுவனம் எங்கு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் பி உத்தர்பாரா. ஆப்ஷன் பி உத்தர்பாரா. ஸோ எங்கே இருக்குது இது? மேற்கு வங்காளம், கொல்கத்தா பக்கத்தில் இருக்குது. எங்கே இருக்குது? கொல்கத்தா பக்கத்தில் இருக்குது, உத்தர்பாரா. சரிங்களா? இந்தியாவின் முதல் வாகன தொழிலகம் மும்பையில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? நம்ம சுதந்திரம் கிடைச்ச வருஷம் 1947. ப்ரீமியர் அப்படின்னு ஒரு கம்பெனி, ப்ரீமியர் பத்மினின்னு ஒரு கார் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ப்ரீமியர் பத்மினி, ப்ரீமியர்னு ஒரு கார் இருந்துச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் தொடங்கப்பட்ட ஒரு காரு, ப்ரீமியர் பத்மினி, ப்ரீமியர் நிறுவனம். சரிங்களா? எந்த இடத்துல? அது குர்லா அப்படிங்கிற ஒரு இடத்துல. சரிங்களா? ஸோ அடுத்து இந்தியாவின் 2வது பெரிய நெசவாலைத்துறை எது? ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இந்தியாவின் 2வது பெரிய இதுன்னு பார்த்துருப்போம். சரிங்களா? அது வேறு மாதிரி பார்த்துருப்போம், சணல். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன தான் இருக்கும்? பருத்தி தான் ஃபஸ்ட்டு.
சரிங்களா? இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதலில் தமிழ்நாட்டில் எங்கு அமைக்கப்பட்டது? இல்லை போடாதீங்க, ஆப்ஷன் சி போடாதீங்க, சேலம் இல்லை. கேள்வியை பொறுமையாக படிக்கணும். பாக்ஸ் ஐட்டம். சரிங்களா? போர்ட்டோனோவா. எங்க? போர்ட்டோனோவா. சரிங்களா? ஸோ டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலை, ரத்தன் டாடா இருக்கார் இல்லையா, அவரோட கொள்ளு தாத்தான்னு நினைக்கிறேன், அவர் ஆரம்பிச்சிருப்பாரு. 1907ஆம் ஆண்டு ஜாம்ஷெட்பூரில் ஆரம்பிச்சிருப்பார், கொல்கத்தா, மேற்கு வங்காளத்தில். சரிங்களா? ஒரு நாட்டின் தொழில் வளர்ச்சி எந்த உலோக உற்பத்தியின் அளவை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது? ஒரு நாட்டின் தொழில் வளர்ச்சி எந்த உலோக உற்பத்தியின் அளவை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது? அலுமினியம், தாமிரம், இரும்பு மற்றும் எஃகு அனைத்தும். அனைத்தும் போடாதீங்க, ஆப்ஷன் டி தவறு. எது? இரும்பு மற்றும் எஃகு. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, இந்தியாவில் காகித உற்பத்தி செய்யும் முக்கிய மாநிலம். எல்லாரும் காகித உற்பத்தி பண்ணுறாங்க. சரிங்களா? முக்கியமான மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. செய்யும் மாநிலம் எதுனா 4மே பண்ணுறாங்க. முக்கிய மாநிலம் எது? மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம். சரிங்களா? ஸோ அடுத்து, ராயல் பெங்கால் காகித தொழிற்சாலை நிறுவப்பட்ட இடம் எது? ராயல் பெங்கால் காகித தொழிற்சாலை நிறுவப்பட்ட இடம் பாலிகஞ்ச். சரிங்களா? இது எங்கே இருக்குது? மேற்கு வங்காளம் தான் இருக்குது. இது பேரே வந்து பாருங்கள், ராயல் பெங்கால். சரிங்களா? ஸோ அடுத்து, உயர்தர அச்சுத்தாள்கள் மற்றும் செய்தித்தாள்கள் உற்பத்திக்கு மூலப்பொருட்களாக இருக்குது செம்மரம், மென்மரம், கடினமரம், கரும்பு. ஈஸியான கேள்வி. செம்மரம்லாம் ரொம்ப ரேரு, சந்தன மரத்தோட காஸ்ட்லி. எது? மென்மரம். சரிங்களா? ஸோ அடுத்து, சணல் உற்பத்தியில் இந்தியாவுக்கு அடுத்து காணப்படும் நாடு. பங்களாதேஷ், வங்கதேசம். சரிங்களா? ஸோ அடுத்து 82, உலக மொத்த சணல் உற்பத்தியில் இந்தியா மற்றும் எத்தனை சதவீத பங்களிப்பை கொண்டுள்ளது? பெரிய நம்பர். நாம் 35%. சரிங்களா? ஸோ அடுத்து, கால்சியம் சல்ஃபேட்டின் நீர்ம கனிமம். கால்சியம் சல்ஃபேட்டின் நீர்ம கனிமம். ஆப்ஷன் ஏ ஜிப்சம். சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, நிலக்கரி கருப்பு தங்கம் என்று அழைக்கப்பட காரணம்? தொழிற்சாலை வளர்ச்சிக்கு மிக இன்றியமையாதாக இருப்பதால், மின்வளம், கார்பனை கொண்டுள்ளதால், பெட்ரோலியத்தின் உபப்பொருள் என்பதால். நல்ல கேள்வி. ஸோ இதில் 2 கேள்வி இருக்குது. கருப்பு தங்கம்னு எதை சொல்கிறாங்க? நிலக்கரி சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? தொழிற்சாலை வளர்ச்சிக்கு மிக இன்றியமையாதாக இருப்பதால், இதனால தான் அதை கருப்பு தங்கம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நாட்டின் மொத்த சுண்ணாம்பு படிவுகளில் முதல் இடம் வகிக்கும் மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ கர்நாடகா. ஆப்ஷன் ஏ கர்நாடகா. சரிங்களா? ஸோ அடுத்து, போதுமான காற்றோட்ட வசதி அற்ற இடங்களில் வேலை செய்யும் பஞ்சாலை தொழிலாளருக்கு ஏற்படும் நோய். ஃபைப்ரோனசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். சரிங்களா? பேர் பழுப்பு நுரையீரல் நோய். சரிங்களா? இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, விளையாட்டாக இதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? மண்டே ஃபீவர். மண்டே ஃபீவர். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை முடிச்சு திங்கக்கிழமை தொழிற்சாலைக்கு வேலைக்கு போவாங்கல்ல, அப்போ இந்த இரும்பிக்கிட்டு காய்ச்சல் வந்துடுற மாதிரி ஆகிடும். சரிங்களா? ஃபைப்ரோனோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காற்றோட்ட வசதி இல்லாத பஞ்சாலை தொழிலாளருக்கு மட்டும் இல்லை, பஞ்சு சம்மந்தமாக வேலை செய்கிற எல்லாத்துக்குமே நுரையீரல் நோய் கரெக்டான ப்ரிகாஷன் இல்லைன்னா வந்துடும். சரிங்களா? ஸோ அடுத்து, தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம். ஜூட் போர்டு, நேஷனல் ஜூட் போர்டு. சணல் எங்கே அதிகமாக தயாரிக்காங்க? மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளத்தில் என்ன இருக்குது? கொல்கத்தா. ஸோ ஆப்ஷன் பி. சரிங்களா? ஸோ அடுத்து, இந்தியாவின் முதல் சணல் ஆலை.
லபாஷி, ரிஷ்ரா, தன்ஷ்வானே, ஷெராம்பூர். ரிஷ்ரா. என்னது? ஆப்ஷன் பி ரிஷ்ரா. சரிங்களா? அடுத்து இந்தியாவின் மின்னியல் தலைநகரம். ரொம்ப முக்கியமான கேள்வி. டிஎன்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா சில எக்ஸாமில் வந்த கேள்வி. இந்தியாவின் மின்னியல் தலைநகரம். எலக்ட்ரானிக் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. என்னது? பெங்களூரு. ஐடி டிபார்ட்மெண்ட்டு, எலக்ட்ரானிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லாம் அங்கே தான் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து ஜோத்பூர் பிகானக் ஜெய்சல்மார் முதன்மையாக உற்பத்தி செய்யும் கனிமம் எது? ஜிப்சம். என்னது? ஜிப்சம். சரிங்களா? ஸோ கடைசி கேள்வி. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு மேலே போச்சு. ரொம்ப முக்கியமான படங்க. 90 கேள்வி. இன்னுமே ஒரு 15-20 கேள்வி இதில் எடுக்கலாம். சரிங்களா? கீழ்கண்டவற்றுள் கிழக்கு கடற்கரைக்கு அருகில் உள்ள எண்ணெய் வயல் எது? திக்பாய், நகர்காட்டியா, மோரான், ஹக்ரிஜன் எண்ணெய் வயல் இவை அனைத்தும். ஸோ கடைசி கேள்வி ஈஸியான ஆப்ஷன் டி இவை அனைத்தும். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே அந்த லைவ் போயிருக்கும். ஏன்னா 91 கேள்வி, ரொம்ப முக்கியமான படம். ஸோ இதை இன்னமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 50 கேள்வி கூட எடுக்கலாம். அவ்வளோ முக்கியமான படம், அவ்வளோ கண்டென்ட் இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். படித்து பார்த்துட்டு இந்த லைவ் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இந்த லைவ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பப்போ ஆஃப்லைன்லேயும் முடிஞ்சு அட்டன் பண்ணிங்க. சரிங்களா? ஸோ இந்த லைவ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு லைவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.